ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். இருளிலே வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். இதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தாவே, அகிலத்தையும் நீ படைத்து எங்களையும் உம்முடைய சாயல்ல உண்டாக்கி நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாங்கள் துதிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல, ஆமாண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே, உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் நடத்துகிற தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். அப்பா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆமென். ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு மகனாக மகளாக எங்களை தெரிந்தெடுத்தீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்பின் தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவனே, உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களில் ஏதாவது குறை இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை
எல்லாவற்றையும் மன்னித்து தேவனே இந்த தேசத்துக்குள் க்ஷேமத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். அப்பா நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய அன்பு கரங்கள்ல தருகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை பாராய நேத்தருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. ஈசோ புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோ புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. ஆமாண்டவரே, சகல துதிக்கான மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிகரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லா சகல அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும். சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்துல உடையட்டும், இயேசுவின் நாமத்துல உடையட்டும். ஆண்டவரே, போராட்டங்கள், பயங்கரங்கள், சாத்தானின் சதி மோத்தங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா,
ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே தேசம் எங்கு தெளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முழு தேசத்துக்கும் ஆண்டவரே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் சகல மாவட்டங்களிலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே உடைய வல்லமை விளங்கட்டும். முழு இந்தியாவில் உடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே எதுக்கிற ஜனங்கள் மத்தியில் உடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பிரதானமாய் நான் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக துதிப்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். உங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் படைத்தவர் நீரே, நீரே படைத்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உலக நாடுகளுக்காக, உலக மக்களுக்காக ஆண்டவரே எல்லாருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடுத்து நாம் பார்க்கிறோம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாழுகிற நம்முடைய கிராமத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய மாவட்டத்தில் நாம் சுகமாய் நாம் மன அமைதியோடு வாழ வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆமன்பானவர்களே, அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாருக்கும் நன்மைக்கு ஏதுவா இருக்கட்டும், தீமைக்கு ஏதுவா இருக்கக்கூடாது. ஆகவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தந்து தேசத்தை நடத்தக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள், ராஜாக்கள், அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் ஞானத்தோடு மக்களுக்கு ஏற்ற விதத்தில் எளியோர் பணக்காரர் என்று பாராதபடி நல்ல விதமாக தேசத்தை ஆளும்படியாக நாமும் பயமில்லாமல் ஜீவனம் பண்ண வேண்டும். அதற்காக ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால நாம் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். பொறுப்பில் இருக்கிறவர்கள், ஆளுநர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்க அவங்கள்ட்ட போய் பேச முடியாது,
நாங்கள் உம்மிடத்துல சொல்லுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இயேசுவே, இரக்கமுள்ள தேவாதி தேவனே, உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களுக்காக, அதிகாரத்தை வைத்திருப்பவர்களுக்காக ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, பொறுப்பானவர்களுக்காக ஆண்டவரே, மாவட்ட ரீதியாக ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. அவங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு ஒரு ஆத்மா உண்டு, அவங்களும் ரட்சிக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் கர்த்தாவே. அவங்களையும் ஆண்டவரே காத்து கொள்ளும், நல்ல பாதுகாப்பை தாரும், நல்ல ஞானத்தை தாரும். தேசத்தை ஆளக்கூடிய விசேஷித்த கிருபைகளை கொடும் ஆண்டவரே. தானியேலுக்கு கொடுத்தது போல விசேஷித்த கிருபைகளை கொடுங்கப்பா. உமக்கு பயப்படும் பயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:17, யோவேல் 2:28, கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால எல்லாருக்குள்ளும் தேவ ஆவி ஊற்றப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் உள்ள ஜனங்கள் யாவரும் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை மட்டும் பெறுகிற அனுபவத்தை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தவறான ஆவிகளிலே சிக்கி கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. தேசத்தில் உள்ள யாவரும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருப்பாரானால் பாவம் ஆண்டவரே, அக்கிரமம், துணிகரம், கொலைபாதகம் ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக போக மாட்டார்கள் ஆண்டவரே. அந்த தேவ பயத்தை கொடுப்பீரானால் ஆண்டவரே, பாவம் செய்ய முடியாது, துணிகரமான பாவம் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்துல துணிகரமான பாவத்தை செய்கிற தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் தேவன் சந்திக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒரு விடுதலை எங்கள் தேசத்துக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் என்ற வசனத்தின்படி கடைசி நாட்களில வாலிபர்கள் சேனை சேனையாக எழும்பட்டும். ஒரு கிதியோனை போல ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. எளிய குடும்பமானாலும் ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்போது ஆண்டவரே அது ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொலைகளினாலும், கொலை வெறியினாலும், பாலியல் பலாத்காரங்களினாலும், மாம்ச இச்சைகளினாலும் ஆண்டவரே தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, சத்துருக்கள் பெருகாதபடி சத்துருக்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மன்றனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே, தேசம் அழிந்து போகாதபடிக்கு எழுப்புதல் அடையவும் அந்த எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை ஆண்டவர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நிர்விசாரமாக வாழாதபடி இயேசுவே, நிர்விசாரமாய் வாழாதபடி, ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்லாதபடி
ஆண்டவரே, இன்றே மனம் திரும்பி சகல ஜனங்களும் விசேஷமாக வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. இன்னும் தூக்கத்திலே இராதபடி ஆண்டவரே சாவுக்கேதுவானவைகளை ஆண்டவரே எழுப்பத்தக்கதாக அநேக வாலிபர்கள் திறப்பிலே நின்று அழுது புலம்பிக்கக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளை தேவன் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பெரிய கிருபையை தாரும், ஒரு பெரிய விடுதலை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:41 சொல்லப்பட்டபடி அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஆங்காங்கு விதைக்கிற வேத வசனங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஆணித்தரமாக உறுதியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தில் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்டவர்கள் அந்த வசனத்திலே நிலைத்து நிற்க கிருபை தாரும். உடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே திரளான கூட்டம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே, அதற்காகத்தானே ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் மனித குமாரனாக பிறந்து பாடுகள் பட்டு ஆண்டவரே உலக ஜனங்களுக்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக, ஒவ்வொரு ஆத்மாவுக்காக இயேசுவே இந்த சிலுவையின் மரணம் எவ்வளவு கொடிய மரணம். இயேசுவே, பிதாவின் சித்தத்தை செய்ய துணிந்தீர, எப்படியாவது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவனே நீ சித்தம் கொண்டீரே. ஒருவராவது கட்டுப்போக கூடாது என்று தானே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. இவ்வளவு பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய அன்பு, முழு உலகத்தை ரட்சிக்க, தேசத்தை ரட்சிக்க தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அன்பு. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளாயேசுவே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளாயேசுவே. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம்
உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 250 ஆண்டுகளுக்கு மேலாக மிஷனரிகளால் கட்டப்பட்ட ஆலயமும் அதோடு ஒட்டின மருத்துவமனையும் எதிரிகளாலே உடைக்கப்பட்டிருக்கிறது. சபைகள் என்ன செய்தது? யாராவது புறமதஸ்தர்களுடைய கோயில்களை யாராவது உடைக்கியாவளா? இந்த துணிகரமான பாவத்தை எல்லாம் செய்தவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். சகல திருச்சபைகளுக்காக இந்திய தேசம் முழுவதும் எங்கெல்லாம் திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு பணம் செலவு பண்ணி அந்த ஆலயங்களை கட்டி முடிக்கிறோம், ஈஸியாக உடைக்கிறாங்க. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆலயத்தில் போய் ஆராதிப்பாங்க. மற்றவங்களுக்கு அது என்ன வேதனை? புறமதஸ்தர்கள் ஆராதிக்கிறாங்க, யாராவது போய் தொந்தரவு பண்றோமா? ரோடெல்லாம் பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் கட்டி பயங்கர சத்தமா பல இடங்கள்ல வைக்கிறாங்க. பஸ் வருதா, ஆட்டோ வருதா, 4 வீலர் வருதா, 2 வீலர் வருதா, சத்தமே கேட்க மாட்டேங்குது. அதை கூட யாருமே, எந்த கிறிஸ்தவர்களும் அதுக்கு விரோதமாட்டு எதுவும் ஒரு விரல் கூட நீட்டி பேசினது கிடையாது. இந்த மத சுதந்திர நாட்டில் யார் வேணாலும் எந்த மதத்தையும் சார்ந்து ஜீவிக்கலாம். ஆனா ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இயேசுவை விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்க மதம் மாறல்ல, அவங்களுடைய மனம் மாறி இருக்கு. பல வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி போறது கூட வழி இல்லாம, யாருடைய உதவி இல்லாம, பணம் காசு கூட இல்லாம வாழுகிற எத்தனையோ கிராமத்து மக்கள் வேற வழி இல்லாம, சில நேரங்கள்ல கையில பைசா இருக்காது, சில நேரங்கள்ல போக்குவரத்து வசதி இருக்காது. அந்த வியாதியின் அகோரங்களினால கிறிஸ்தவ மிஷனரிகள்கிட்ட போய், போதகர்கள்ட்ட போய் எனக்காக ஜெபிங்க ஐயா அப்படின்னு கண்ணீரோட கேட்பாங்க. அந்த கிறிஸ்தவ மிஷனரிகளும் அந்த கிறிஸ்தவ போதகர்களும் பாரத்தோட ஜெபித்து, தனக்கு கஷ்டத்தை போல நினைத்து, தன்னுடைய பிரச்சனையை போல நினைத்து அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களும் கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே, நாங்க என்ன செய்வோம்னு தெரியல. கண்ணீரோட இருக்கிறாங்க, ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். விடுதலையை கொடுத்த ஆண்டவரை பின்பற்றுறாங்க, அவ்வளவுதான். ஆனா கிராமங்கள்ல எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு படுக்கையில இருக்க நேரம் யாருக்காவது கண்ணு தெரியுதா? எல்லாரும் பார்த்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து உதவி செய்றாங்களா? இல்லை. ஆனா கிறிஸ்தவங்க தான் பண உதவியை செய்றாங்க, படிக்கிற உதவியை செய்றாங்க, மருத்துவ உதவியை செய்றாங்க. அது மதம் மாற்றுறது இல்லை. அவங்க தேவையை, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவைகளை கொடுத்து உதவுறோம். மனித நேயம்.
அவங்க வேற வழி இல்லாம வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள்கிட்டையும் போதகர்கள்ட்டையும் ஜெபித்து சுகம் பெற்ற பிறகு அப்பதான் அவங்களுக்கு வந்து எரிச்சலும் கோபமும் வருது. அது வரைக்கும் எட்டி பார்க்க மாட்டாங்க. கிராமத்தில் சிறுமையானவிகளை யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. பணம் வசதி உள்ளவிய யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அதே போல குடும்பங்கள்லையும் அப்படிதான், கிறிஸ்தவ குடும்பங்கள்லையும் அப்படி இருக்கிறாங்க. நல்ல செல்வாக்கா நல்ல வசதியா இருப்பாங்க. குடும்பத்தில் கஷ்டப்படுகிறவிகளை, விதவைகளை, கொஞ்சம் பண வசதி இல்லாம தாழ்ந்து போனவிகளை குடும்பத்தில் சகோதரங்கள் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப யாராவது உதவி செய்யறவிகளை அவங்க வந்து செய்வாங்க, நன்றி உள்ள இருதயத்தோடு அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க. பிறகு கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஏழை எளிய ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே, இதுவரை எத்தனை ஆர்கனைசேஷன் மூலமாக, எத்தனை இயக்கங்கள் மூலமாக ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக திருச்சபையில இணைந்தார்களோ எல்லாருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, யாராவது பலவீனப்பட்டிருந்தால் ஆண்டவரே, கர்த்தருடைய பலவீனத்தை மாற்றுவீராக. என்ன வியாதியானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் அவரை குணமாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்க உதவி செய்யப்பா. ஒரு ஆகார் வனாந்திரத்துல தண்ணீர் தாகம் எடுத்து என் குழந்தை சாகிறதை நான் காண மாட்டேன், பார்க்க மாட்டேன், தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று கதறும் போது அவருடைய கதறுதலின் சத்தத்தை கேட்டு நீரூற்றை காட்டி அந்த தாயையும் பிள்ளையும் பிழைப்பூட்டு நீர், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம், பிழைக்க வைக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். தேசத்துல யார் உண்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீ சமீபமாயிருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபங்களுக்கு பதில் தாருங்க. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் நல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆப்பரிப்போம். விதவை வீட்டில் விதவையை போஷித்தவர், பலவீனத்தோடு இருக்கிறவர்களை தாங்கினவர். நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எல்லாருக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இத்தனை காலமும் ஆண்டவரே திருச்சபைகள் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று மந்தையிலே சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றிருக்கிறது கர்த்தாவே. இந்நாள் வரை ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரை எத்தனை போராட்டம் வந்தாலும் தேவன் கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பல கஷ்டத்தில, ஆண்டவரே கடன் பிரச்சனையில, வியாதி பிரச்சனையில, பல பாடுகள்ல வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வியாதி தொல்லைகள்ல இருந்து ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து முன்னேற கிருபை தாரும். ஒரு விடுதலை எல்லாவற்றிலும் உண்டாகட்டும். உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி பலப்படுத்துவீராக. எல்லாரும் கர்த்தர் மேல் தன் பாரத்தை வைக்கக்கூடிய கிருபையை தாரும், கிருபையை தாரும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மிஷனரி பணிகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாள் வரை அநேகர் வருஷ கணக்கா மாச கணக்கா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்காக, அவருடைய விடுதலைக்காக நாம் எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வேதனையோடு சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தாங்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக எல்லாரும் ஜெபிப்போமா. அவங்க சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒரு உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும். ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். ஆண்டவரே, சிறையில் இருக்கிற பிள்ளைகள், உம்மால் அழைப்பு பெற்றவர்கள், அவங்க ஊழியத்தை செய்ய அழைப்பு பெற்றவர்கள், கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, அந்தந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் நடுங்கி திறவுண்டன. ஆண்டவரே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, அது போல ஒரு அற்புத விடுதலையை கத்த செய்யும்படியாய் ஆண்டவரே திருச்சபையில ஆண்டவரே சகோதரிகளாக ஒரு இல்லத்துல கூடி இருந்து ஜெபித்து ஆண்டவரே பேதுரு இருந்த சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டன, சங்கிலிகள் கீழே விழுந்தது. தூதன் போய் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்தான். எவ்வளவு பெரிய அற்புதங்களை கத்த செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களையும் கூட ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெயில் அதிகாரிகள் உம்மை காணும் கண்களை திறந்தரலும். உச்ச நீதிமன்றத்திலிருந்து நீதி கிடைக்கட்டும். இயேசுவே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையை தாருங்க, ஒரு விடுதலையை தாருங்க. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா? வட இந்திய மாநிலங்கள்ல அநேக விசுவாசிகள் எதிரிகளால் கிராமத்தை விட்டு குடும்பத்தை விட்டு துரத்தப்படுகிற அனுபவம். துரத்துண்டு அன்றாடு ஜீவனத்திற்கு கூட கஷ்டத்தோடு கவனத்தோடு கவலையோடு, ஆனாலும் இயேசுவை விட மாட்டேன் என்று தைரியமா இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, துரத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொந்த கிராமங்களை விட்டு துரத்தப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, துன்பத்தை அனுபவிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளை தேவன் திடப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ திடப்படுத்தும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. இயேசுவே, 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 மறுபடியுமாக உம்மிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கட்டும். சொந்த கிராமங்கள்ல சொந்த வீட்டுல போய் தங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயத்தை செய்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிடத்திலே நாங்கள் நிற்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர்
என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் எங்கள் அன்பு தேவன் அவளை கண்ணீரை துடைத்து சகல ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் அவளை ஆறுதல் படுத்தி, அவளை தைரியப்படுத்தி, அவங்கள பலப்படுத்தி, ஆண்டவரே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்கப்பா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் போதுமானவராயிருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவர். உம்மை தேடுவோருடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன் இயேசுவே. அவங்களும் உம்மை நோக்கி கூப்பிடட்டும், அவர்களும் உம்மை நோக்கி கூப்பிடட்டும், சந்தேகம் இல்லாம கூப்பிடட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆமாண்டவரே, பதில் தருவேன் சொல்லி இருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் சொன்னீரப்பா. எங்கள் தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும் விசுவாச மக்கள் குடும்பங்கள்ல பெரிய காரியத்தை செய்யும் அப்பா. நாங்கள் அறியாததும் ஆண்டவரே எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இளம் வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்கூல் காலேஜ் படிக்க போற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே இந்த பயங்கரங்கள், பாலியல் பலாத்காரங்கள், கொடுமைகள் ஆங்காங்கு பல இடங்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. அவற்றிலிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். ஆண்டவரே உண்மையை சொல்லி ஸ்கூலுக்கு போகட்டும், உண்மையை சொல்லி காலேஜுக்கு போகட்டும். படித்து முடித்து ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை தாருங்க. வேலை கிடைத்த பிள்ளைகளுக்கும் சம்பள உயர்வை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில்
நல்ல துணையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாரையும் பலப்படுத்துவீராக, எல்லாரையும் நடத்துவீராகப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறது. ஆமாண்டவரே, அந்த பலனை எல்லாரும் கண்டுகொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்ப்பம் தாங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமாய் நடத்துவீராகப்பா ஆண்டவரே. ஏற்ற காலங்களில நேரங்களில தாயும் பிள்ளைமாய் கண்டு ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்கள் டிவி ஸ்டேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகனை அற்புதமாய் கரம் பிடித்து நடத்தும், அற்புதமாய் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நல்ல சுகமும் பலனும் தந்து ஆண்டவரே அவங்களுக்கு கிடைத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் நல்ல சுகத்தை தரவும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உடன் பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பிக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவரே, அபிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தம்பி சாமுக்காக எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க பணிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் தாங்கி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த டிவி ஆண்டவரே இந்த ஸ்டேஷன்ல ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நல்ல செய்திகள் கடந்து போகட்டும், உலகம் முழுதும் கடந்து போகட்டும். ஏதாவது ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை மாற்றுமே. ஆண்டவரே பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், காணிக்கைகளை கொடுத்து உதவுகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எப்படியாயினும் உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகண நீர் பெருகணும் கர்த்தாவே. ஆண்டவரே பெரிய காரியங்களை தேவன் எங்கள் தேசத்துக்கு நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எப்படியாவது கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஒரு வசனமாவது ஒரு வார்த்தையாவது மற்றொன்றை மனதை மாற்றக்கூடியதா இருக்கிறதப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. பலவிதமான ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் பல கஷ்டங்களோடு வியாதி பிரச்சனைகளோடு இருந்தாலும் இந்த வேளையிலே தானே அவருடைய ஆண்டவரே சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு புது பலத்தால் இடைகட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்தி தருகிற ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கிருபையாக காத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே.
அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டமாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆங்காங்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட நடக்க போகிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு கள்ளத்தனம் இல்லாதபடி நேர்மையாக எல்லா காரியங்களும் செம்மையாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரங்களில் எங்களையும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பம், எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காக ஆண்டவரே, எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சமீபத்தில் இருக்கிற பிள்ளைகள், தூரங்களில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களிடத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்கிற அநேக குடும்பங்கள் எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்